ஹாய் ஆல், இன்றைக்கி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குருமா ரெசிபி பண்ணலாம் வாங்க. ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஸ்பூன் பட்டர், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், சோம்பு ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பும், ஒரு தக்காளி மீடியம் சைஸ் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 20 கிராம் கேரட், பொட்டேட்டோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது 2 பேர்த்துக்கான அளவு. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி வரட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 5 கிராம் புதினா, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. அரைச்ச விழுதியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டு கொத்தமல்லியை தூவி ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னருக்கெலாம் கூட சாப்பிட்லாம், சாப்பாட்டோடு சேர்த்து. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்